உண்மையாவே ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த நிம்மதி கிடைக்காமயே நீ செய்யற. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, நீ என் எதிரில் நிற்கும் போது உன்னோட வேல்யூ எனக்கு தெரியல. ஆனா நீ இப்படி அசைவே இல்லாம தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஏதோ எழுந்த மாதிரி எனக்கு தோணுது. என் மனசே ரொம்ப பாரமா இருக்கு லக்ஷ்மி. அந்த ஃபீலிங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட மனசு மட்டும் நீ கண்ணை திறந்து பார்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டிக்கிட்டு இருக்கு. நீ திரும்பவும் நல்லபடியா குணமாகி பழைய லக்ஷ்மியா நீ வீட்டுக்கு வரணும்னு என் மனசு துடிக்குது. உனக்கு என் மேல நிறைய கோவம் இருக்குல்ல? இதுக்கப்புறம் அந்த கோவத்தை மொத்தத்தையும் நாம தீர்த்துக்கலாம். என் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அந்த கோவம் தீர்ற அளவுக்கு நீ தாராளமா என்ன தண்டிக்கலாம். நீ கொடுக்கிற தண்டனையை தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. உன் மௌனத்தை என்னால தாங்க முடியல. நீ இப்படி அசைவு இல்லாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியல. என் மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் கடைசியில நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ நினைப்ப. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ கண்ணை திறக்கணும். தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. ப்ளீஸ் லக்ஷ்மி, எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணை தர ப்ளீஸ். மித்ராக்கு இப்போ சடனா என்ன ஆச்சு? அவ ஏன் லக்ஷ்மிக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கான்? எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? லக்ஷ்மி ப்ளீஸ், லக்ஷ்மி ப்ளீஸ். லக்ஷ்மி, லக்ஷ்மி கண்ணை தர. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன பாரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, டாக்டர், டாக்டர். லக்ஷ்மி எந்திரி லக்ஷ்மி. டாக்டர், லக்ஷ்மி கண்ணை திறந்துட்டா. நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். நீங்க வெளியே இருங்க. டாக்டர், இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? இதுவரைக்கும் அவங்க கண்ணு திறக்காததுனால அவங்க கண்டிஷன் என்னன்னு எங்களுக்கும் தெரியாம இருந்துச்சு. இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர். தேங்க்யூ so much டாக்டர். இப்ப போய் பார்க்கலாம்ல? யா ஷூர். தேங்க்யூ டாக்டர். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க.
இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்திருக்க. இத்தோட எல்லா திருஷ்டியும் போகணும். சுதீர், சுதீர், இவ எங்க போனான்னு தெரியலையே. தேவயானி, சீக்கிரம் உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டோமா? என்ன தேவயானி, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்க. உள்ள வாங்க. வா லக்ஷ்மி. மாம், லக்ஷ்மியை ரூம்ல தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி. லக்ஷ்மி வா. எது எப்படி இருந்தாலும் மித்ரா உனக்கு தான் சொந்தம். உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். இதே மாதிரி நினைச்சுதான் நான் இவ்ளோ நாளா நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆண்டி. ஆனா இன்னைக்கு பாத்துட்டீங்கல்ல, அந்த லக்ஷ்மிக்காக மித்ரா எப்படி துடிச்சு போய் நின்னான்னு. அந்த லக்ஷ்மிக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு மித்ரா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னமோ அவன் என்ன பத்தி யோசிப்பான், என் காதல புரிஞ்சுப்பான்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. தைரியத்தை கைவிடாத மனிஷா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்குன்னு இன்னொருத்தன் இருப்பான். அதே மாதிரி எதிரில இருக்கிறவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவனை ஜெயிக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். அது என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம இவ்ளோ நாளா லக்ஷ்மி நம்ம பக்கத்துல இருந்தானா மித்ராக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரையும் எப்படி நம்ப வச்சோமோ, அதே நம்பிக்கைய வச்சு லக்ஷ்மிய நம்ம பழி வாங்கணும் ஆண்டி. எல்லாருக்கும் லக்ஷ்மி மேல விரக்தி வர அளவுக்கு செய்யணும். இன்னைக்கு நான் போட்ட என்னுடைய பிளான் எனக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஃபாலோ பண்ற ஃபார்முலா மட்டும் தப்பாகாது.